ஹலோ கைஸ், திஸ் இஸ் அரன் ஃபைனல் இயர் பிஎஸ்எம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான டாபிக் இல்லை, இது உங்கள் பிஎஸ்எம்எஸ் கெரியரோட ஃபியூச்சர் ப்ளூ பிரிண்ட். நீங்கள் இன்றைக்கி காலேஜில் இருக்கலாம், ஆனால் சித்தா மெடிசன் இன்றைக்கி இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் மட்டும் இல்லை, அது நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸில் எப்படி மாறப்போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும், பயோடெக் எப்படி கனெக்ட் ஆகும், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் தர போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் மைண்ட் செட்டை, உங்கள் ரோலை, ஃப்யூச்சர் ஹெல்த் கேரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். இது உங்கள் பிஎஸ்எம்எஸ் டிகிரிக்கு ஒரு பவர் அப் மாதிரி. சித்தா இஸ் நாட் பாஸ்ட் அலோன், இட்ஸ் த ஃபியூச்சர். நம்ம தான் அதுக்கு பிரிட்ஜ் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூ வில் கெட் த டீப் நாலேஜ். உங்கள் லைஃபோட மோஸ்ட் வேல்யூபிள் டைமாக இது இருக்கும். லெட்ஸ் டைவ் இன். சாப்டர் 1, ஹிஸ்ட்ரி டு ஃபியூச்சர் கனெக்ஷன். ஹிஸ்ட்ரி என்றைக்கும் இருந்தாலும் அதோட எவல்யூஷனை பார்த்து தான் நம்ம ஃபியூச்சருக்கு மூவ் ஆகணும். நம்ம சித்தா சிஸ்டம் அகத்தியரில் ஸ்டார்ட் ஆகி 18 சித்தர்களை கடந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸை சர்வை பண்ணி இப்போ பிஎஸ்எம்எஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டிகிரியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். 5000 இயர்ஸ் ஓல்டு நாலேஜ்க்கு சயின்ஸோட அடாப்ட் ஆகிறது தான் ஃபியூச்சர். இப்போ இருக்க வேர்ல்டில் நேச்சுரல் ஹெர்போ மினரல் மெடிசன்ஸுக்கு டிமாண்ட் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. WHO சொல்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ட்ரெடிஷ்னல் மெடிசனை ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குளோபல் ஹெர்பல் மெடிசன் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தா சிஸ்டமுக்கு ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நம்ம சிஸ்டம் இஸ் 5000 இயர்ஸ் ப்ளஸ் ஓல்டு, ஆனால் அதுக்கு ஃபியூச்சருக்கு அடாப்ட் ஆகிறது தான் ஹைலைட்டே. அந்த சயின்ஸை ப்ரூவ் பண்ண நம்ம தான் அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணணும். சாப்டர் 2, ஃபியூச்சரோட மெடிசன் ப்ரிப்ரேஷன். சித்தா மெடிசன்ஸோட குவாலிட்டி பற்றி நம்ம ட்ரக் சேஃப்டி ப்ளஸ் எஃபிகசியோட குளோபல் லெவலுக்கு போகணும். ட்ரெடிஷ்னல் மாத்திரை, சூரணம், லேகியம் இதெல்லாம் ஃபியூச்சரில் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மா லெவல்ஸ் ட்ரக்ஸாக மாறப்போகுது. எப்படின்னு கேட்டால், ஆட்டோமேஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். மெடிசன் ப்ரிப்ரேஷனில் இப்போது மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பியூரிட்டி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணலாம். ஏஐ பேஸ்டு பியூரிட்டி செக் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டமில் ரா ஹெர்பல்ஸோட குவாலிட்டியை செகண்ட் டு செகண்ட் மானிட்டர் பண்ணலாம். நானோ டெக்னாலஜி, இதுதான் சித்தாவில் இருக்க ஹை ஆர்டர் மெடிசனோட ஃபியூச்சர். ட்ரக்ஸை ரொம்ப சின்ன நானோ பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது, அது பயோ அவைலபிள் பண்ணி சீக்கிரம் எஃபெக்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செந்தூரம் மாத்திரை ட்ரெடிஷ்னல் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபியூச்சரில் அட்வான்ஸ்ட் லேப் சேஃப்டி மெத்தட்ஸ், எக்ஸாம்பிள் ஹெவி மெட்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி 100% வேலிடேஷன் கொடுக்கணும். இதனால் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு சேஃப்டி ப்ளஸ் எஃபிகசி காம்போ கேரண்டி பண்ண முடியும். அந்த ட்ரஸ்ட்டை நாம தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். சாப்டர் 3, கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் பாலிசிஸ். உங்களுக்கு எங்கெல்லாம் ஜாப் இருக்குது, எங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும். ஆயுஷ் மினிஸ்ட்ரி தான் நம்ம கோர் சப்போர்ட் சிஸ்டம். அவங்க ரோல் என்ன, ஃபண்ட்ஸ் எப்படி அலோகேஷன் ஆகுது. தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் கவர்மெண்ட்டோட சித்தா ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் அண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாப்ஸ். ரிசர்ச் கவுன்சிலில் சிசிஆர்எஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அண்ட் சிசிஆர்ஏஎஸ், ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ், ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும். ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்டிங். ஆயுஷ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன, இன்சூரன்ஸில் ஆயுஷ் இன்டகிரேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இன்சூரன்ஸ் கவர் ஆனால் பப்ளிக் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்க்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்தை பற்றியும் கிளாரிட்டி இருக்கணும். எங்கெங்கே ஜாப்ஸ் வரும், எங்கே ப்ராஜெக்ட் சப்போர்ட்ஸ் வரும், கவர்மெண்ட் செக்டரில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணுங்கள். நமக்கு தெரியாமல் புது புது ஃபியூச்சர் ஸ்கோப்ஸும் ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்துட்டு தான் இருக்குது. சாப்டர் 4, இண்டிவிஜுவல் ரோல் அண்ட் மைண்ட் செட். உங்கள் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்டாக ஃப்யூச்சரில் 3 ரோல் இருக்கணும். ஃபிசிஷியன், இனோவேட்டர், ரிசர்ச்சர். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது. செல்ஃப் லேர்னிங். காலேஜ் சிலபஸ்க்கு வெளியே டிஜிட்டல் ஹெல்த், ரிசர்ச் மெத்தடாலஜி இந்த மாதிரி ஸ்கில்ஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற பிக்கெஸ்ட் பவரே ட்ரெடிஷன் ப்ளஸ் சயின்ஸ் இன்டகிரேஷன் தான். நம்ம தான் சித்தர்கள் சொன்ன விஷயத்தை மாடர்ன் சயின்ஸோட கம்பேர் பண்ணி நிறைய விஷயம் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராகவோ இல்லை ஒரு ஜாப் கிரியேட்டராகவோ இருந்தீங்கன்னா, உங்கள் கிளினிக், உங்கள் சித்தா ஃபார்மா ஸ்டார்ட் அப், உங்கள் ரிசர்ச் சென்டர் இதெல்லாம் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ஜாப்ஸ் கிரியேட் பண்ணும். சாப்டர் 5, ஏஐ இன் சித்தா. த பிக்கெஸ்ட் கேம் சேஞ்சர் அப்படின்னா ஏஐ இன் சித்தா தான். கிளினிக்கல் டெசிஷன் ஆப்ஸ். உங்கள் டயக்னோசிஸ் வாதம், பித்தம், கவம் இதில் ஸ்டார்ட் ஆகி சிம்டம்ஸை இன்புட் பண்ணி ஏஐ தௌசண்ட்ஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸில் இருந்து பெஸ்ட்டு சித்தா ஃபார்முலேஷனை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். டிஜிட்டல் நாடி பரிசோதனை. நாடி டயக்னோசிஸ்க்கு இப்போது டிஜிட்டல் கேஜெட்ஸ் வருது. ஸ்மால் சென்சார்ஸ் பல்ஸை ஹை ப்ரிசிஷனோட கேப்சர் பண்ணி ஏஐ அனலைஸ் பண்ணி எக்ஸாக்டாக தாது இம்பேலன்ஸை டேட்டாவாக கொடுக்கும். சேட் பாக்ஸ். பேஷண்ட்டுக்கு பேசிக் ஹெல்த் குவரிஸ், ஹோம் ரெமடிஸை சஜஸ்ட் பண்ண சித்தா சேட் பாக்ஸோட ஹெல்ப் நல்லாவே யூஸ் ஆகும். பிக் டேட்டா. ஏஐயை யூஸ் பண்ணி இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் கேஸ் ரெக்கார்ட்ஸை அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும். இது சயின்டிஃபிக் ப்ரூஃபை கொடுக்கும். சாப்டர் 6, பயோடெக்னாலஜி இன் சித்தா. பயோடெக்னாலஜி எப்படி ட்ரக்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ரேர் ஹெர்ப்ஸ் ஃப்யூச்சரில் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ண
லேபில் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணி க்ளீன் ஹெர்ப்ஸை க்ரோ பண்ணணும். டிஎன்ஏ பார்கோடிங், ரா ஹெர்போட ஐடென்டிட்டியை டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி அது ஒரிஜினலாக இல்லையான்னு 100% கன்ஃபார்ம் பண்ணணும். இது ஃப்யூச்சரில் ஃபேக் ட்ரக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வேறு வெண்டார்ஸ் கிட்டேருந்து வர ரா ட்ரக்ஸை எஃபெக்டிவாக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். மைக்ரோபயாலஜி, சித்தா ட்ரக்ஸோட ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கலோட பவரை சயின்ஸ் லேபில் ப்ரூவ் பண்ணணும். இதை பண்ண டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் அண்ட் மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடியில் நாம் ட்ரை பண்ணலாம். சாப்டர் 7 ஃபியூச்சர் சிலபஸ் அண்ட் காலேஜஸ். உங்கள் காலேஜில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரணும்னா சிலபஸ் மாடர்னைசேஷன். நம்ம டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஹெச்ஓடி படித்த சேம் புக்கு தான் நமக்கும் வருஷம் ரீப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிவைஸே பண்ணாமல் அதே புக்கை அப்படியே அச்சடித்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறி ஏஐ, பயோடெக், கிளினிக்கல் ட்ரையல் டிசைன், இன்டெகிரேட்டிவ் ஃபார்மகாலஜி மாதிரி அட்வான்ஸ் சப்ஜெக்ட்டு நம்ம சிலபஸில் சேர்க்கணும். டிஜிட்டல் லேப்ஸ், காலேஜுக்கு ஹைடெக் அனாலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் லைக் ஹெச்பிஎல்சி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி டிஜிட்டல் லேப்ஸ் வேணும். பயோடெக்னாலஜிக்கல் கம்பெனிஸோட டைப்ஸ் மேண்டேட்ரியாக வேணும். அப்போ தான் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடீஸை எஃபெக்டிவாக பண்ணலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர் ட்ரைனிங் யூஸ் பண்ணி அனாட்டமி படிக்க வைக்கிறது, வர்மம் பாயிண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷனோட பார்க்கும்போது அக்யூரசி ரொம்பவே இருக்கும். சாப்டர் 8 இன்டெகிரேட்டிவ் மெடிசன். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் தான் ஃபியூச்சர் டாக்டரோட ஐடென்டிட்டி. இந்த கொலாபரேஷன் ஆஃப் சித்தா, அலோபதி, ஆயுர்வேதா, யோகா இதெல்லாமே சேர்த்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். இதுதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். இதோட டிமாண்ட் என்னென்னா வேர்ல்டில் க்ரானிக் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஆட்டோஇம்யூன் மாதிரி டிசீசஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதுக்கு இன்டெகிரேட்டிவ் மெடிசன் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஃபியூச்சர் டாக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட்டிவ் ப்ராக்டிஷனர். இதுதான் வேர்ல்டில் டிமாண்ட் க்ரியேட் பண்ண போகுது இன் மெடிக்கல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் பேஷண்ட்டுக்கு சித்தா ட்ரக் யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸை எப்படி குறைக்கலாம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அலோபதியோடு சேர்ந்து எப்படி ஹோலிஸ்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி டிஎம் கேசஸ்க்கெலாம் இப்போயே இன்டெகிரேட்டிவ் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் நல்லாவே பூம் ஆகும். சாப்டர் 9 ட்ரக் டிஸ்கவரி இன் சித்தா. நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு ஃபார்முலேஷனை எப்படி நியூ குளோபல் ட்ரக்ஸாக மாற்றுறது, ரிவர்ஸ் ஃபார்மகாலஜி இதுதான் கீ. ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்முலேஷனை எடுத்து அதை கிளினிக்கல் ப்ரூஃப் கொடுத்து அப்புறம் அதோட மெக்கானிசமை ரிசர்ச் பண்ணணும். இதை ஓல்டு ஃபார்முலேஷன் ஆர் ரைட் ஆரோ நியூ ட்ரக்னு சொல்லுவாங்க. ஏஐ ஸ்க்ரீனிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி சித்தா காம்பவுண்ட்ஸை டிசீஸ் டார்கெட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்க்ரீன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது டைமை ரொம்ப சேவ் பண்ணலாம். நியூட்ராசூட்டிக்கல்ஸ், சித்தா இன்ஸ்பைர்டு நியூட்ராசூட்டிக்கல்ஸ், சப்ளிமெண்ட்ஸ், இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் ரொம்பவே லீட் கொடுக்கும். ஆயுர்வேதா சிஸ்டம் பயங்கரமாக நியூட்ராசூட்டிக்கல்ஸில் இறங்கிட்டாங்க. மார்க்கெட்டில் மெயினாக ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ஸ் தான் ரொம்ப இருக்குது. சாப்டர் 10 பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். உயிர்த்தாது நம்ம வாதம், பித்தம், கபம்னு டயக்னோஸ் பண்ணி அக்யூரேட்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். ஜீனோம் பேஸ்டு சித்தா, பேஷண்ட்டோட ஜெனட்டிக்ஸை அவங்க தாது கான்ஸ்டியூஷனோடு சேர்த்து பர்சனலைஸ்டு டயட் அண்ட் மெடிசனாக கொடுக்கலாம். இதை வச்சு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இருக்க பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அவங்க ஜென்ரேஷனுக்கு என்ன டிசீசஸ் வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுதான் அல்டிமேட் ஃபியூச்சர் ஆஃப் சித்தா. சாப்டர் 11 நியூ கேஜெட்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் இனோவேஷன்ஸ். உங்கள் கிளினிக்கில் இருக்க போகிற கேஜெட்ஸ், டிஜிட்டல் நாடி மிஷின், பல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டேட்டாவாக கொடுக்குற போர்ட்டபிள் மிஷின்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்க்கும் கேலிப்ரேட் சென்சஸ் வச்சு பல்ஸோட ஆம்ப்ளிடியூட், பல்ஸ் ரேட்டை முக்கியமாக வேவ் ஃபார்மாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இதை வச்சு முக்குற்றம் பேசிஸில் டயக்னோசிஸ் ஈஸியாக பண்ணலாம். சித்தா பேஸ்டு வியரபிள்ஸ், பல்ஸ், ஸ்லீப், டயட்டை மானிட்டர் பண்ணி உங்கள் தாது எப்படி பேலன்ஸாக இருக்குன்னு சொல்கிற ஸ்மார்ட் டிவைசஸ். ஏஐ பேஸ்டு டங் அண்ட் ஐ டயக்னோசிஸ் டூல்ஸ், கேமராவை யூஸ் பண்ணி ஏஐ அனலைஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக டயக்னோஸ் கொடுக்கும் இந்த டூல்ஸ். இதை வச்சு எண் வகை தேர்வு மாதிரி டயக்னோஸை ஈஸியாக பண்ண முடியும். சாப்டர் 12 டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் இன் சித்தா. சித்தாக்கு குளோபல் வேலிடிட்டி கொடுக்குற கான்செப்ட் இதுதான். பிக் டேட்டா, லேக்ஸ் ஆஃப் சித்தா கேஸ் ஸ்டடீஸை அனலைஸ் பண்ணி அதில் கிடைக்கிற அவுட்புட்டை வச்சு ட்ரீட்மெண்ட் எஃபிகசியாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியும். க்ளவுட் இஎம்ஆர்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட், க்ளவுட் பேஸ்டு பேஷண்ட் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி செக்யூராக டேட்டாவை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் கொலாப்ஸ் லைக் NIH, WHO ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற சான்சஸுமே கிடைக்கும். இந்த மாதிரி கொலாபில் நமக்கு அக்ரிடேஷனோ வேலிடேஷனோ கிடைக்கும். சித்தாவை குளோபல் லெவலுக்கு கொண்டு போகிற சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ ஃபைனலாக ஃபியூச்சர் ஆஃப் சித்தான்னு இவ்வளோ சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். சும்மா காலேஜில் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட் வச்சு படிக்க சொல்லித்தராங்க. படிக்கிறத எவ்வளோ எஃபெக்டிவாக இந்த ஜென்ரேஷனில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோன்றது தான் முக்கியமே.
ஏஐ, பயோடெக், கவர்மெண்ட் சப்போர்ட், இன்டெகிரேட்டிவ் மெடிசன், பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட், குளோபல் ரிசர்ச், இது எல்லாமே ஃபியூச்சர் ஆஃப் சித்தா தான். நம்ம தான் சித்தா மெடிசனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி குளோபலாக ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். குளோபல் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ண நிறைய வேஸ் இருக்குது. நாம் அதுக்கு ரெடியாக இருக்கோமான்றது தான் எங்கள் பெரிய டவுட்டே. யூஜி, பிஎஸ்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் இது எல்லாமே இருக்குது. சிலர் இதெல்லாம் பிஜியில் பார்த்துக்கலான்னு யோசிப்பீங்க. யூஜியில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் பிஜிலையுமே ஃபாலோ ஆகும். உங்கள் ஹேண்ட்ஸில் இருக்க பவர் ரொம்ப பெருசு. ட்ரெடிஷ்னல் சிஸ்டமை மாடர்னாக சேஞ்ச் பண்ணுற ரோல் இந்த ஜென்ரேஷனால் மட்டும்தான் பாசிபிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன்ஸ் ஃபார் மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் பை யூஸிங் மாடர்ன் சயின்டிஃபிக் டூல்ஸ். இந்த மாதிரி கண்டென்ட் பற்றி ஷேர் பண்ண தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய சித்தா பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் டு நோ மோர்.